ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு, நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் வந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆச்சு, நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆச்சு, நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நிஃப்டியினுடைய ஓப்பன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24,943. ஓகேவா, நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,900. ஓகே, 900ங்கிற ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிறோம். 900 கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டுமே வந்து எப்படி ஓப்பன் ஆச்சு, ப்ரீவியஸாக எப்படி க்ளோசிங் ஆச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுத்துருக்கலாம் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில். ஓகே, பார்க்கலாம் வாங்க. நிஃப்டியினுடைய ப்ரைஸ் 24,900. 24,900 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் எடுத்தோம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா, நம்ம இவமே சொல்கிறது என்னென்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சா நம்ம மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணணும். அங்கே 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் மார்க்கெட் எந்த மாதிரி நமக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகே, ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 169 ரூபா. இதான் வந்து ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ். 24,900 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ். ஸோ ஓப்பன் ஆகி ஓப்பன்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழே, அதாவது என்னென்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய க்ளோசிங்க்கு மேலே ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஓகே, இப்போ இது ப்ரீவியஸ் டேவினுடைய இன்றைக்குள்ள ஓப்பன், இது ப்ரீவியஸ் டே க்ளோசிங். இந்த ரெண்டுக்கும் மேலே தான் மார்க்கெட், இடையில தான் மார்க்கெட் வந்து நிற்கிது. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து என்னென்னா புட் ப்ரீமியம் நமக்கு எந்த மாதிரி இருக்குது, ஓப்பனுக்கு மேலே இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ புட் ப்ரீமியம் என்னென்னு பார்க்கலாம். புட் ப்ரீமியம் நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சின்னா புட் ப்ரீமியத்தில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, எப்படின்னு பார்ப்போம். ஓகே, புட் ஆப்ஷன் 24,900. ஸோ 24,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 109 ரூபா. இதோட ப்ரீவியஸ் க்ளோசிங் வந்து 148 ரூபா, 147 சில்லற, 148ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனுக்கு மேலே வந்து நமக்கு வந்து எப்போன்னா, ஒரே நிமிஷம். ஓகே, 9:30க்கு நம்ம பார்க்குறோம். ஓப்பனுக்கு மேலே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு கீழே இருக்குது. ஸோ நம்ம எப்படி இதில் ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்குது அப்படின்னோடனே நம்ம என்னென்னா, இது வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஒரு கேண்டில், எந்த கேண்டில்னால் நமக்கு வந்து கரெக்டாக 9:25 கேண்டில். இந்த 9:25 கேண்டில் தான் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எங்கே அப்படின்னா ஓப்பன் லைனுக்கு மேலே. ஓகே, ஓப்பன் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் இது. இது ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில். அப்போ என்னென்னா நம்ம வந்து இதோட 50% இருக்குது இல்லையா, இந்த 50%க்கு வரைக்கும் மார்க்கெட் திருப்பி வந்து தான் மார்க்கெட் பை ஆகும். நான் நிறைய டைமில் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒரு என்ட்ரி எங்கே நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் கேண்டில் ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்குது அப்படின்னா அதோட 50%க்கு மார்க்கெட் வரும். ஸோ அப்படிங்கும்போது 50% அப்படிங்கும்போது நமக்கு வந்து எந்த இடம்னா 106 ரூபா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். 106 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்தோம்னா இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு கேண்டில் நம்மளுடைய ஓப்பன் கேண்டில் 5 மினிட் கேண்டில், அந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ். நம்ம அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இங்கே டார்கெட் என்ட்ரி ஆகிட்டு நமக்கு டார்கெட் ரீச் ஆகிட்டுனா எக்ஸிட் ஆகிடும். ஆப்ஷன் வந்து எப்போவுமே அப்படி தான். என்னென்னா மார்க்கெட் வந்து நம்ம ஓப்பன் ஆன உடனே நம்ம வந்து என்ட்ரி ஆகிறோம். ஓப்பன் ஆனவுடனே என்ட்ரி ஆனவுடனே எங்கே நமக்கு ப்ராஃபிட், நமக்கு வந்து லாஸ் ஆகாமல் நம்ம இருக்கணும்னா ப்ராஃபிட் கிடைச்ச உடனே நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஒரு நிஃப்டினா நமக்கு வந்து ஒரு 5லேருந்து 10 பாயிண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியாக இருந்ததுன்னா ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்பாருங்க ஓப்பன் ஆன உடனே. ஓகேவா, ஓப்பன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் அதுதான் நமக்கு வந்து எப்போவுமே சேஃபாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து லாஸ் ஆகாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழி. ஆப்ஷன் வந்து ஒரு நாள் வந்து மார்க்கெட் நல்லா வாலட்டைலாக மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம வந்து இந்த மாதிரியே மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு வந்து என்றைக்கும் நம்ம உட்காரக்கூடாது. ஓகே, இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி ஆகியிருக்கோம் அப்படின்னா 50% ஆவரேஜ் நம்மளுடைய என்ட்ரி லைனு 106 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்து என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா
எஸ் 100 ஆமாம் 112 ரூபா 112 ரூபா லெவல் அப்படிங்கிற லெவல் நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா, ஸோ என்ட்ரி ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வரும், கீழே வரலாம். ஓகேவா? கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டுனா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். 112 ரூபாய்க்கு என்ட்ரி ஆயிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. எவ்வளோக்கு வந்திருக்கு? 100 வரைக்கும் கூட மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஆனால் லோவாக வரலாம். ஆனால் க்ளோசிங் கொடுக்கக்கூடாது. ஒரு கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுத்துட்டுனா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். ஓகேவா? லோவாக வந்துட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு பாருங்கள், திருப்பி வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பையிங் போயிருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு திருப்பி வந்து நமக்கு வந்து 106 போயிட்டு அடுத்து நம்ம கையை எவ்வளோ போயிருக்கு பாருங்கள். இதில் 135 ரூபா கையாக போயிருக்கு. நம்ம அவ்வளவு இல்லாட்டாலும் நமக்கு வந்து 112 ரூபா நம்ம என்ட்ரி ஆகிறோன்னா ஒரு 122 ரூபா அந்த லெவலில் எக்ஸிட் ஆகலாம் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் எப்போவுமே. நம்மளுடைய ட்ரேடிங் நம்ம எப்படின்னா நம்ம எடுக்கிற என்ட்ரியிலேருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடச்சோடனே எக்ஸிட் ஆகிற மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நம்மள ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம வந்து இன்றைக்கான ஆப்ஷன். ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இதோட ப்ரீவியஸ் க்ளோசிங், ஏன்னா எப்போவுமே வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மார்க்கெட் போகலை. ஸோ ஒரு ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் வருதுன்னா ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மார்க்கெட் போகணும். ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு போயிட்டு தான் மார்க்கெட் திருப்பி ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஓகே, இதான் இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ட்ரேட் எடுங்க. எப்போவுமே வந்து எடுத்த உடனே டக்குன்னு வந்து ஓப்பனுக்கு மேலே போயிடுச்சு நம்ம ட்ரேட் எடுத்துடலான்னு எடுக்க வேண்டாம். ஸோ கால் எங்கே இருக்குது, புட் எங்கே இருக்குது, ஆப்ஷன் அதாவது 2 ப்ரீமியம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினச்சி லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.